Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு வருகை தரும் தொண்டர்களின் வாகனங்களை நிறுத்த செய்யப்பட்டுள்ள வாகன நிறுத்துமிடம் தொடர்பான தகவல்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மணிகண்டன். தற்போது வாகனத்தை நிறுத்துவதற்காக என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? கள நிலவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க மணிகண்டன். தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு நாளை 3:15 மணி அளவில் தொடங்கி 7:30 மணி அளவில் நிறைவடைவதற்கான நிகழ்ச்சி நிரல் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களை மையப்படுத்தி தென் மாவட்டத்துடைய பிரதிநிதி மாவட்டமாக மதுரையில் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு தாவேகா திட்டமிட்டு 25ஆம் தேதி முதல்ல கேட்டிருந்தது. பல்வேறு நிகழ்ச்சிகளின் காரணமாக பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்பதால் மற்றொரு தேதியை தேர்வு செய்ய காவல்துறை அனுமதி அளித்து அதன்படி 21ஆம் தேதி நாளை இந்த மாநாடு அருகே இருக்கக்கூடிய இந்த இடத்துல நடைபெற இருக்கிறது. மக்கள் கூடுவதற்கு அந்த அரங்கத்திற்குள்ளாக மாநாடு நடைபெறும் இடத்துல எந்த அளவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதோ அதே அளவிற்கு பார்க்கிங் வசதிகளும் செய்து தரப்பட்டிருக்கிறது. குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், சிவகங்கை மாவட்டங்களிலிருந்து வரும் வாகனங்கள் காவல்துறை அறிவித்துள்ள மாற்றுப்பாதைகள் வழியாக மாநாட்டு திடலை அடைந்து பார்க்கிங் 1 இருக்கக்கூடிய இடத்துல நிறுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பார்க்கிங் 2 மற்றும் 3ல் மேற்கு மாவட்டங்களான கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, தேனி மற்றும் சென்னை, விழுப்புரம், வேலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை மாவட்டங்களிலிருந்து வரும் வாகனங்கள் மாற்றுப்பாதை வழியாக மாநாட்டு திடலை சென்று பார்க்கிங் 2 மற்றும் பார்க்கிங் 3 ஆகிய பணிகளில் நிறுத்த வேண்டும் என காவல்துறையினர் உத்தரவிட்டிருக்கின்றனர். கனரக வாகனங்களை பொறுத்தவரையில் சென்னை வடக்கு மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி ஆகிய பகுதிகளிலிருந்து வரக்கூடிய கனரக வாகனங்கள் தனித்தனியான மாற்றுப்பாதைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பான வழித்தடங்களை பின்பற்றுமாறு வாகன ஓட்டிகள் கேட்டுக்கொள்வதாக காவல்துறை அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இருசக்கர வாகனங்களில் மாநாட்டுக்கு வருவதற்கு மாநகர காவல்துறை தடை விதித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாநாடு நடைபெறும் நாளில் பிற மாவட்டங்களிலிருந்து மதுரை வரும் வழியாக பயணம் செல்பவர்கள், குறிப்பாக விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, குமரி நோக்கி செல்லும் வாகனங்கள் மாற்றுப்பாதை பயன்படுத்த வேண்டும் எனவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மாநாட்டு திடல்ல எந்த அளவுக்கு பொதுமக்கள் மாநாட்டை பார்வையிடுவதற்கு 10க்கு 10 அடி உயரத்தில் இந்த எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதே அளவில் பார்க்கிங்கிலும் கூட எல்இடி திரையில் பார்ப்பதற்கு ஏதுவான வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கிறது. பார்க்கிங்கில் ஓட்டுநர்கள் அமர்வதற்கும் அவர்களுக்கான கழிவறை வசதியும் அவர்களுக்கான குடிநீர் வசதியும் கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு மாநாட்டு அரங்கில் அமர்வதற்கான இருக்கைகள் இருக்கிறதோ அதே அளவில் கிட்டத்தட்ட 60,000 வாகனங்கள் வரை வந்தாலும் நிறுத்துவதற்கு ஏதுவான பார்க்கிங் வசதி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த முறை போல மாநாட்டு திடலிலிருந்து தூரம் சென்று வாகனங்களை நிறுத்தாமல் மாநாட்டு திடலுக்கு இடதுபுறமும் வலதுபுறமாக பெரிய இடத்துல கிட்டத்தட்ட 300 ஏக்கர் வரையில் இந்த பார்க்கிங் இட வசதி என்பது செய்து தரப்பட்டிருக்கிறது. கனரக வாகனங்களாக இருக்கக்கூடிய பேருந்துகள், லாரிகள் உட்பட பேருந்துகள் தனியாக நிறுத்துவதற்கும் 4 சக்கர வாகனங்கள் தனியாக நிறுத்துவதற்கும் என வெவ்வேறாக பார்க்கிங் வசதிகள் சிசிடிவி கேமரா கண்காணிப்புடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய கூட்டத்தை பொறுத்து நாளைய தினம் பொதுமக்கள் உள்ளே அனுமதிக்கப்படக்கூடிய நேரமும் மாற்றத்திற்குள்ளாகலாம் எனவும் தாவேகா சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கள விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.